30 டன்னு இதில் காய் அறுத்தோம். செஞ்சு பாய் தான் எங்களுக்கு காய் எடுத்தார். 12,500 டன்னு. மொத்தத்தில் 3,71,000 எங்களுக்கு கையில் கிடச்சிது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் இயக்குனம் பஞ்சாயத்து ஏம்பலம் கிராமம். இதெல்லாம் வந்து 2 ஏக்கர் 50 சென்ட் சார். செலவு வந்து 1,50,000 ஆயிடுச்சு சார். கடுமையான உழைப்பு, ஆனால் நல்லா லாபம் தான். கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 2,50,000 ரூபா கிடச்சிது. இன்றைக்கி வந்து செஞ்சு இந்த அளவுக்கு தான் காய் எல்லாமே அவர் எடுத்தது. 4 கிலோ காயிலேருந்து 12 கிலோ வரைக்கும் எடுத்துட்டு காய் எடுத்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் கிடைக்காது. இந்த வருஷம் எங்களுக்கு ஆண்டவனியத்தில் நல்ல லாபம். அந்த தண்ணி எங்கேயா போகுது பின்னாடி? இது வந்து சார் இது மேற்குவங்கம். மேற்குவங்கம். ஆமாம், கல்கத்தா போகுது. தோராயமாக எத்தனை டன் இருக்கும் அந்த லாரியில் இருந்து? 24 டன்னு இல்லை 21. 24லேருந்து 21 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு தோட்டத்தில் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு கைனில எவ்வளோ விளைச்சல் தரும் தர்பூசணி? ஒரு ஏக்கராக்கு வந்து 15 டன் வரைக்கும் வருது. செஞ்சி பக்கத்தில் இப்போ இந்த ஈங்குளம் கிராமத்தில் இப்படி ஒரு விவசாயம் நடக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சுமார் நீங்கள் எத்தனை வருஷமா இந்த விவசாயம் பண்ணுறீங்க சார்? 10 வருஷம் பண்ணுறோம் சார். நீர் போட்டதுலேருந்து கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருந்தாலும் மகசூல் அந்த அளவுக்கு வருது. ஓகே. ஆனால் வருஷம் அப்படி கொடுக்குறது இந்த வருஷம் நல்லபடியாக கொடுத்துது. தர்பூசணியோட நன்மைகள் எதனா உங்களுக்கு தெரியுமா? ஐயோ நீ சாப்பிட்டு பாருங்களேன். சொல்லுங்க. உடம்பு அதாவது உடம்பு ஹீட்டாக இருந்தால் கூலிங், ரத்தத்தை சுத்திகரிக்குது. உண்மையிலேயே தர்பூசணியால் நன்மையை தவிர யூரின் நல்லா போகும். ஆமாம், அப்பப்போ அப்பப்போ ரத்தத்தை